ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் மேல வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க. மமிதா, ஜெயராம் சார், சுராஜ் சார் அப்படின்னு. இவங்க எல்லாருமே நீங்க ராமநாதபுரம் பேக் டிராப்ல நடக்கக்கூடிய கதைக்கு பொறுத்துறதுன்றது ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு எல்லாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு. மமிதா ஒரு பெரிய சென்சேஷன், ஜெயராம் சார், சுராஜ் சார் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 ஃபிலிம்ஸ்க்கு மேல பண்ணவங்க. அவங்க ஈஸியா பொருந்திருவாங்க. பட் இந்த கோயின்சிடன்ஸ் வந்து உங்களுக்கு அவங்களுக்கான சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு தோணுச்சா? ஏன்னா அங்க கண்டிப்பா அவங்களுக்குள்ள மலையாளத்துல பேசுவாங்க. காஸ்டிங் அப்பே நம்ம டைரக்ஷன் டீம்லயே பேசிப்பாங்க, என்ன சார் இவ்வளவு மலையாளம் பயங்கரமா அடிக்குதே அப்படின்ட்டு. ஓகே, அது என்னன்னு தெரியல. எனக்கு போர் தொழிலே அந்த மாதிரி அமைஞ்சது. எனக்கு போர் தொழில் என் மியூசிக் டைரக்டர் வந்து எடிட்டர் ஃப்ரம் கேரளா. இந்த படத்துல எடிட்டர் ஃப்ரம் கேரளா. நம்ம சவுண்ட் டீம் ஃபுல்லா வந்து கேரளால இருந்து. ஆனா அவர் இங்கதான் இருக்காரு, ஸ்ரீஜித் சார். ஸ்ரீஜித் இங்கதான் இருக்காரு. பட் அவர் இப்ப இந்த பள்ளி சட்டம்பில அவர் தான் பண்ணாரு. சோ ஹி இஸ் வர்க்கிங் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். இப்போ என்னன்னா நம்ம காஸ்டிங்னு பண்றோம். இப்போ நம்ம ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும். அது சில விஷயங்கள்னால ஒரு சம்பளமா இருக்கலாம், டேட்டா இருக்கலாம், ஒர்க் அவுட் ஆகாம போகும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸ் நேரோ ஆயிட்டே இருக்கும். உள்ள வரும்போது பார்த்தா ஃபைனல் அசெம்பிள் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படின்னா ஆனா அது நடந்துருச்சு. இப்போ அதை ஆடியன்ஸ்க்கு நீங்க கேட்குற மாதிரி அந்த வாட வராம எப்படி நம்ம இப்போ ரூட்டடா ஒரு படம் பண்றோம் அப்படின்னும் போது அதை எப்படி கரெக்டா பண்றோன்றது நம்ம கையில தான் இருக்கு. இதுல என்னன்னா ஜெயராம் சார், சுராஜ் சார் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ரூட்டட்னஸ்ன்றது அவ்வளவா தேவைப்படல. மமிதாக்கு தான் வந்து எனக்கு ரூட்டட்னஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால அதுக்கு அவங்க சுராஜ் சாரும் பாத்தீங்கன்னா டப்பிங் பயங்கரமா ஒரு 8-10 நாள் உட்காந்து பயங்கரமா ட்ரில் எடுத்து அந்த மலையாள வாட வராத மாதிரி ஒரு டப்பிங் பண்ணி சேம் வித் மமிதா. ஜெயராம் சார் பெருசா பண்ணல, ஏன்னா நமக்கு பரிச்சயமான ஒரு கேரக்டர் இல்லையா. ஸோ அதை அப்படியே விட்டோம். ஓகே.